நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாப்பிக்கு பயாட்-சவார்ட் விதி வரையறை மற்றும் விளக்கம். வரையறை மற்றும் விளக்கம் இது பார்க்க போகிறோம். இதுக்கான படம் வரைஞ்சிருக்கோம். இது ஒரு பேட்ரியிலேருந்து ஒரு கடத்தி இருக்குது. இந்த கடத்தியின் வழியாக ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. அப்போ இந்த கடத்தினால் பி என்ற புள்ளியில் இந்த கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதான் பயாட்-சவார்ட் விதி நமக்கு சொல்லுது. அப்போ ஐங்கிற மின்னோட்டமானது இதில் பாயுது. இப்போ பாருங்கள், இந்த டிஎல் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறது ஒரு சிறு கூறு. இந்த கம்பியை ஒரு சின்ன கூறாக பிரிச்சுக்கிறோம். அந்த கூறோட பேர் வந்து டிஎல் அப்படிங்கிறது அதோட எண் மதிப்பு, இந்த டிஎல் வெக்டார். அப்போ இந்த டிஎல் வெக்டார் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் கரண்ட்டும் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த டிஎல் வெக்டாரோட நம்ம இந்த பிங்கிற புள்ளியையும் இந்த டிஎல் வெக்டாரையும் இணைக்கிற கோடு இருக்குது பார்த்திங்களா, அது கூட ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது என்னென்னா இந்த டிஎல் வெக்டாருக்கும் பிங்கிற புள்ளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த திசையை குறிக்கிறது, ஓரலகு வெக்டாரை குறிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆறுங்கிறது டிஎல் வெக்டாருக்கும் பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு. அப்போ இந்த இடத்துல உருவாகக்கூடிய காந்தபுலம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டிபி. இந்த இடத்துல உருவாகக்கூடிய காந்தபுலம் டிபி ஆனது இந்த கடத்தியில் இந்த டிஎல்ங்கிற இந்த சின்ன கூறு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பி என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய காந்தப்புலமானது இந்த சிறு கூறு, நீளத்தோட சிறு கூறு இருக்குது பார்த்திங்களா, அதோட எண் மதிப்புக்கு நேர் விகிதத்தில் இருக்குது. இந்த டிஎல் வெக்டார் அதுக்கப்புறம் ஆர் கேப் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. அப்போ இதோட சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் டிஎல் வெக்டாரையும் இந்த டிஎல் என்ற சிறு கூறையும் இந்த பியையும் இணைக்கக்கூடிய இந்த தொலைவு இருக்குது பார்த்திங்களா, இந்த டிஎல்ங்கிற அந்த சின்ன கூறிலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு ஆர், அதோட மதிப்புக்கு தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவலையும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக எழுதலாம். டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம எடுத்துட்டோம்னா டிபி ஈக்குவல் டு கேங்கிறது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. அதை ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். அதாவது கேங்கிறது ஒரு விகித மாறிலி. இந்த விகித மாறிலியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா μ0/4π அப்படின்னு சொல்கிறோம். இந்த μO அப்படிங்கிறது என்னென்னா காந்த உட்புகு திறன் அப்படின்னு சொல்கிறோம். வெற்றிடத்தில் காந்த உட்புகு திறன் வெற்றிடத்தில் காந்த உட்புகு திறன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மியூவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4π × 10⁻⁻7 Henry/மீட்டர் அப்படின்னு எழுதலாம். இதோட வேல்யூ μO ஈக்குவல் டு 4π × 10⁻⁷ Henry/மீட்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்மளால் எழுத முடியும். அதுக்கப்புறம் இதை வெக்டரில் எழுதலாம். நம்ம இந்த டிபி ஈக்குவல் டு கே ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்டை வெக்டரில் எழுதலாம். இப்போ டிபி வெக்டார் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் இந்த இடத்துல அப்படின்னா கே இன்ட்டு அதுக்கப்புறம் ஐ டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படியும் எழுதலாம். என்னென்னா டிபி வெக்டார் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக μ0/4π இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூ கேன் ரைட் ஐ டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர் அப்படியும் எழுதலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வேணும்னா இந்த இடத்துலையும் கூட இந்த இடத்த டிபி ஈக்குவல் டு இதையும் எழுதலாம். டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது போலவும் நம்மளால் எழுத முடியும். அதுக்கப்புறம் இங்கே இந்த டிபி வெக்டாரோட கோணம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎல் வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த டிஎல் வெக்டார் செயல்படுறதுக்கும் இந்த ஆர் கேப்புக்கும் செங்குத்தாக இந்த காந்தப்புலத்தின் திசையானது இருக்கும். இந்த காந்தப்புலத்தோட திசை டிஎல் வெக்டாருக்கும், அதாவது டிபியோட திசை டிஎல் வெக்டார் மற்றும் ஆர் கேப் இவை இரண்டிற்கும் செங்குத்தாக இருக்கும். செங்குத்தாக உள்நோக்கி செயல்படும். இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். பாருங்கள்,
இண்டு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னென்ன, காந்தப்புலம் உள்நோக்கி செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். டிபி வெக்டாரின் திசை டிஎல் வெக்டார் மற்றும் ஆர் கேப் இவை இரண்டிற்கும் செங்குத்தாக உள்நோக்கி செயல்படும். அப்போ இது வந்து ஒரு சின்ன நீளத்தோட சிறு கூறுனால் பெறக்கூடிய விசை. அப்போ அந்த கடத்தி முழுவதும் மின்னோட்டம் பாயும் கடத்தி முழுவதுக்குமான காந்தப்புலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடத்தி முழுவதுக்குமான காந்தப்புலம் கடத்தினால் நமக்கு மின்னோட்டம் பாயும் கடத்தினால் மின்னோட்டம் பாயும் கடத்தினால் P என்ற புள்ளியில் காந்தப்புலம் மின்னோட்டம் பாயும் கடத்தினால் P என்ற புள்ளியில் காந்தப்புலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, B வெக்டார் ஈக்குவல் டு DB வெக்டார். நம்ம ஏற்கனவே இருக்குது, அதை அப்படியே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன இருப்போது, μ0 I/4π DL வெக்டார் கிராஸ் R வெக்டார் பை R ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். சரியா, முழுசாக தொகைப்படுத்தினோன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் சிறப்பு நேர்வுகள் இருக்குது, ஸ்பெஷல் கேஸ், சிறப்பு நேர்வுகள் இருக்குது. இப்போ சிறப்பு நேர்வு 1, இதான் மின்னோட்டம் பாயும் கடத்தி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதான் மின்னோட்டம் பாயும் கடத்தி, இதான் டிஎல் அப்படிங்கிற கூறு இருக்குது. இப்போ இந்த கடத்தியிலேயே ஒரு புள்ளியில் பிங்கிற புள்ளியை இங்கே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல தீட்டாங்கிறது ஜீரோவாக இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா, இந்த கடத்தியின் மேலே இந்த புள்ளி அமைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காந்தப்புலத்தோட எண் மதிப்பு 0வாக இருக்கும். ரெண்டாவது கேஸ் என்னென்னா, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது கடத்தியில் மின்னோட்டம் இப்படி பாயுது, இந்த திசையில் இப்படி பாயுது. அப்போ இந்த கடத்திக்கு செங்குத்தாக இந்த பிங்கிற புள்ளி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இந்த டிஎல்ங்கிற நீளத்தோட சிறு கூறவும் ஆர் கேப்பும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருந்துச்சுன்னா அப்போ 90 டிகிரியாக இருக்கும் கடத்திக்கு செங்குத்தாக. அப்போ நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே தீட்டா 90னா சைன் தீட்டாங்கிறது என்னவாக மாறிடும்னா 1ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா, டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் பை ஆர் ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா என் கேப். இந்த என் கேப்புங்கிறதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த என் கேப்போட திசைனா காந்தப்புலத்தோட திசை. என் கேப்பின் திசை என்னவாக இருக்கும், என் கேப் அப்படிங்கிற ஓரலகு வெக்டார். இதோட திசை எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஎல் வெக்டார் மற்றும் ஆர் கேப் இவற்றிற்கு செங்குத்தாக அமையும்.